ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். யாருமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணாத நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்தால் என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் நியூட்ரிஷன் ஃபுட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஹியூமன் பாடிக்கு என்னென்ன விட்டமின்ஸ் மினரல்ஸ் தேவையோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மூலமா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நம்மளுக்கு பிரிசர்வேட்டிவ் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரிசர்வேட்டிவ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா கெமிக்கல் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மீன் இருக்கு, பிரிசர்வேட்டிவ் பண்ணி நம்மளுக்கு கருவாடா கிடைக்குது. வருஷ கணக்கா நம்ம கருவாடு குழம்புல யூஸ் பண்றோம், நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வருதா? அதே மாதிரி தான் நம்ம நியூட்ரிஷன் ஃபுட்லயும் பிரிசர்வேட்டிவ் பண்ணி கொடுக்குறாங்க. மார்க்கெட்ல நிறைய நியூட்ரிஷன் ஃபுட் கிடைக்குது. நீங்க அனலைஸ் பண்ண வேண்டியது நியூட்ரிஷன் ஃபுட்டே கிடையாது. நியூட்ரிஷன் கம்பெனியை நீங்க நியூட்ரிஷன் ஃபுட் எடுக்க போறீங்க அப்படின்னா இந்த கம்பெனி இந்தியாவில் எத்தனை வருஷமா இருக்கு, வேர்ல்டு வைடா எத்தனை வருஷமா இருக்கு, தமிழ்நாட்டில் வந்து எத்தனை வருஷம் ஆகுது, நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை எடுக்கிறாங்க, எத்தனை பேருக்கு இந்த நியூட்ரிஷன் ஃபுட் பத்தி தெரியுது, இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை எடுத்து என் ரிசல்ட்ஸ் எடுத்திருக்காங்களா அப்படின்னு தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சிக்காம அந்த ஃபுட்ல என்னென்ன இன்கிரிடியன்ட் இருக்கு, என்ன ஏது அப்படின்னு மற்றவங்க கிட்ட போய் விசாரிக்கிறீங்க. எக்ஸாம்பிள், ஒரு ஹார்ட் சர்ஜரி பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு டாக்டர்கிட்ட போனீங்க அப்படின்னா அவங்க கரெக்டான சர்ஜரிஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை விட்டுட்டு அக்கம் பக்கத்துல போய் நான் ஹார்ட் சர்ஜரி பண்ண போறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, எதுவுமே தெரியாதவங்க கிட்ட தான் போய் நீங்க சஜஷன் கேக்குறீங்க. அதை பத்தி தெரிஞ்சவங்கிட்ட நீங்க கேட்டா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டான சொல்யூஷன் கொடுப்பாங்க. இன்னைக்கு ஒரு டிசிஷன் எடுங்க. ஒருத்தவங்க சக்சஸ் ஆன பீப்புளா அவங்க ஸ்டோரியை கேளுங்க. நீங்க குண்டா இருக்கிறீங்க அப்படின்னா பக்கத்து அக்கத்து வீட்டுல கேட்டீங்க அப்படின்னா அவங்களும் குண்டா தான் இருப்பாங்க. அதெல்லாம் எடுக்காத, நான் சொல்ற மாதிரி எடு, அப்பதான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு எப்படி சாப்பிடணும், எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு ஒண்ணுமே தெரியாது. அப்படி சொன்னாங்க அப்படின்னா உங்க சக்சஸ் அவங்க கெடுக்குறாங்கன்னு தான் அர்த்தம். நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஒரு வெல்னஸ் கோச் கிட்ட போங்க. அவங்க உங்களுக்கு எவ்வளவு வெயிட் குறைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை எடுத்து வெயிட் லாஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களோட ரிசல்ட்ஸ் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நியூட்ரிஷன் ஃபுட் மேல நம்பிக்கை வரும். அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பண்ண டிசிஷன் எடுங்க. ஸோ என்னோட கிளைண்டும் இதே மாதிரி தான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க அப்படின்னு கேட்டுட்டு 16 கிலோ கெயின் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆனாலும் பரவாயில்ல, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு என்னுடைய உடம்பு தான் முக்கியம் அப்படின்னு இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை எடுத்தாங்க. இப்போ 20 கிலோ குறைச்சி ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்காங்க. முடிவெடுக்க வேண்டியது நீங்க. சக்சஸ் ஆன பீப்புளா இருக்காங்களா அவங்க பேச்சை கேளுங்க. அப்போதான் நிறைய காலம் இந்த உலகத்துல நம்ம சர்வே பண்ண முடியும். நிறைய பணம் வேணும், கார் வேணும், வீடு வேணும், ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னா உடம்பு தான் முக்கியம். இப்ப வர எல்லா நோய்க்கும் காரணம் இந்த ஒபிசிட்டி தான். இந்த ஒபிசிட்டியை கரெக்டா மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா உங்க லைஃப் லாங் ஹெல்த்தியா ஹாப்பியா இருப்பீங்க. மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை பத்தி சஜஷன் பண்ணுங்க. அவர்களும் இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை எடுத்து ஹெல்த்தியா ஹாப்பியா இருப்பாங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பை பாய், ஹேவ் எ கிரேட் டே.